Hi students, welcome to our channel. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா 11th ஸ்டாண்டர்ட் எக்கனாமிக்ஸ்க்கு இந்த ஹாஃப் இயர்லி 2025க்கான இம்பார்ட்டன்ட்டான 5 மார்க் கொஸ்டின் என்னென்ன அப்படின்றத பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய வாட்ஸ்அப் சேனல் இந்த டெலிகிராம் சேனல் ஏதாவது ஒன்றில் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. அப்பதான் நீங்க ஃபியூச்சர்ல எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாம பார்க்க முடியும். ஸோ நிறைய பேர் வீடியோ லைக் பண்றதும் கிடையாது. அதே போல் வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ண மாட்டேன்றீங்க. வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணீங்கன்னா தான் நீங்கள் எதையும் மிஸ் பண்ணாமல் இருக்கலாம். ஸோ தயவு செஞ்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த 11th எக்கனாமிக்ஸ்க்கு ஹாஃப் இயர்லி எக்ஸாமுக்கு ஃபுல் போர்ஷன். இந்த ஃபுல் போர்ஷன் அதாவது மொத்தம் 12 சாப்டர்ஸ் இருக்குது இல்லையா? இந்த 12 சாப்டர்ஸ்லையும் இருக்கக்கூடிய டீட்டெயில் கொஸ்டின்ஸ் மட்டும் எதெல்லாம் முக்கியமானதுன்றதை இப்போ நம்ம பார்த்துலாம். சாப்டர் 1ல கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் வேரியஸ் டெஃபினிஷன்ஸ் ஆஃப் எக்கனாமிக்ஸ், பொருளியலை பற்றிய பல்வேறு இலக்கணங்களை ஒப்பிட்டு வேறுபடுத்துக. Explain basic problems of the economy with the help of the production possibility curve. உற்பத்தி வாய்ப்பு வளைகோட்டை கொண்டு பொருளாதாரத்தின் அடிப்படை பிரச்சனைகளை விவரி. Elaborate the nature of scope of economics. பொருளியலின் தன்மை மற்றும் எல்லையை விவரி. இந்த 3 கொஸ்டின்ஸ் சாப்டர் 1. சாப்டர் 2ல explain the law of demand and its exceptions. தேவை விதி மற்றும் அதன் விதிவிலக்குகளை விவரி. Elucidate the law of diminishing marginal utility with diagram. குறைந்த செல் இறுதிநிலை பயன்பாட்டு விதியை வரைபடத்துடன் விவரி. Explain the law of equimarginal utility. சம இறுதிநிலை பயன்பாட்டு விதியை விளக்குக. Chapter 3. Examine the law of variable proportions with help of a diagram. மாறும் விகித விளைவு விதியை வரைபடத்துடன் விளக்குக. Elucidate the law of returns to scale. Illustrate. விகித அளவு விளைவு விதியை உதாரணத்துடன் விளக்குக. List out the proportions of isoquants with the help of a diagram. சம அளவு உற்பத்தி கோட்டின் பண்புகளை வரைபடத்துடன் விளக்குக. Chapter 4. If total cost equal to 10 plus Q3, find out AC, AVC, TFC, AFC when Q equal to 5. மொத்த செலவு 10 Q3, Q equal to 5 எனில் AC, AVC, TFC, AFC ஆகியவற்றை கண்டுபிடி. Bring out the relationship between AR and MR curve under various price conditions. பல்வேறுபட்ட விலை நிலைகளில் AR மற்றும் MR கோடுகளுக்கு இடையேயான தொடர்பை விளக்குக. Chapter 5. Explain price and output determined under monopolistic competition with the help of a diagram. முற்றுரிமை போட்டியில் விலை மற்றும் உற்பத்தி அளவை தீர்மானிப்பதை வரைபடத்துடன் விளக்குக. How price and output determined under the perfect competitions. முற்றுரிமை போட்டியில் எவ்வாறு விலை மற்றும் உற்பத்தி அளவு தீர்மானிக்கப்படுகிறது. Bring out the features of perfect competitions. நிறைவு போட்டியின் இயல்புகளை விளக்குக. Chapter 6. Illustrate the Ricardian theory of rent. ரிகார்டோவின் வார கோட்பாட்டை எடுத்துக்காட்டுடன் விளக்குக. Elucidate the loanable fund theory of interest. கடன் நிதி வட்டி கோட்பாட்டை விளக்குக. Explain the marginal productivity theory of distribution. இறுதிநிலை உற்பத்தி திறன் பகிர்வு கோட்பாட்டை விளக்குக. Chapter 7. Bring the strong features of Indian economy. இந்திய பொருளாதாரத்தின் வலுவான அம்சங்களை விவரி. Bring out Jawaharlal Nehru's contribution to the idea of economic development. பொருளாதார முன்னேற்ற கருத்துகளில் ஜவஹர்லால் நேருவின் பங்கை வெளிக்கொணர்க. Chapter 8. Explain the role of SSI in economic development. பொருளாதார முன்னேற்றத்தில் சிறு தொழில் நிறுவனங்களின் பங்கினை விவரி. Explain the objectives of nationalization of commercial banks. வணிக வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டதன் நோக்கங்களை விவரி. Chapter 9. Discuss the important initiatives taken by the government of India towards industrial policy. தொழிற்கொள்கை தொடர்பாக இந்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகளை விளக்குக. Describe the salient features of EXIM policy 2015 to 20. 2015-20 ஆண்டிற்கான ஏற்றுமதி இறக்குமதி கொள்கைகள் சிறப்பியல்புகளை விளக்குக. Chapter 10. Discuss the problems of rural economy. ஊரக பொருளாதார பிரச்சனைகளை ஆராய்க. Analyze the cause for rural indebtedness. ஊரக கடன்களுக்கான காரணங்களை ஆராய்க. Chapter 11. Explain public transport system in Tamil Nadu. பொதுத்துறை போக்குவரத்து முறையினை விளக்குக. Describe the quantitative aspects of population. மக்கள் தொகையின் தரமான அம்சங்களை விவரி. Chapter 12. What are the ideas of information and communication technology used in economics? பொருளியல் துறையில் தகவல் தொழில்நுட்பங்கள் எவ்வாறு பயன்படுத்தப்படுகின்றன. Calculate the elasticity of demand for the demand schedule by using differential calculus method. P equal to 60 minus 0.2 Q, where price is 10 to rupees 20, rupees 40.
வகைக்கெழு கணித முறையை பயன்படுத்தி தேவையின் சமன்பாடு p = 60 - 0.2q ஆக இருக்கும்போது p = 0, p = 20, p = 40 என்றால் தேவை நெகிழ்ச்சி கெழு மதிப்பு காண்க. அவ்வளவுதான். சரியா? 29 கொஸ்டின்ஸ் இருக்கு, மொத்தம் 5 மார்க்ஸ். இதை தரவா படிச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா 7 5 மார்க் கொஸ்டின்ஸுமே அட்டன் பண்ணிடலாம். இந்த ஃபைலுடைய லிங்க், PDF லிங்க் நான் வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல தரேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.